வினோத்ராஜை ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணுறது அவங்களுக்கு அது ஒரு விதமான. இப்போ தேட்டரில் சில பேர் வந்து இருப்பாங்கல்ல, அது ஒரு ஜாலி தான் வைங்களேன். வந்து ஒரு பக்கம் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த கமெண்ட்டில் பல பேர் சிரிப்பாங்க, கைத்தட்டுவாங்க. இன்னொருத்தன் படம் எடுத்து அதில் இப்படி கமெண்ட் பண்ணி ஒரு ஃபன் பண்ணுவாங்க. அதுபோல் சில பேர் வினோத்ராஜை நெக்லெக்ட் பண்ணி பேர் எடுக்கலான்னு பார்க்குறாங்க. அது பலிக்காது, அது நிலைக்காது. பிகாஸ் அவர் லெஜண்ட். ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதாக இருக்கலாம். பணம் கொடுத்து பார்க்குறவங்களுடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? திரையரங்கில் இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றத தான் சொல்ல வருது. படம் நல்ல படம் இல்லைங்க. ஒட்டுக்காளி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான். ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது, அந்த காம்படிஷனில் கொண்டு போய் பொட்டுக்காளியை திணிச்சதையே திணிக்கக்கூடாது. அவ்வளோ பெரிய அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன். அது வந்து அந்த இயக்குனருக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய படத்தோட போட்டி போட்டால் என்னதுக்கு ஆகும் சொல்லுங்கள். நிறைய விஷயங்களும் இருக்குது. நான் சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒரு தேட்டரை விட்டு ஒருத்தர் வெளியே வர்றாரு, ஒரு ஆட்டோ ஓட்டுனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்குறவங்க காமன் ஆடியன்ஸுக்கு இது பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஆட்டோக்கார் யாருன்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப படத்தை இந்த டைரக்ஷன்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க தெரியுங்களா? இந்த டைரக்டிங் போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க. அவங்களுக்கு தான் இது பிடிக்குமே தவிர இந்த யங்ஸ்டர்ஸு ரொம்ப கை தட்டணும், விசில் அடிக்கணும். ஏன்னா சூரிய வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படம்லாம் வந்து வேற லெவல். சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம், பாராட்டுக்களை பெற்ற ஒரு இயக்குனரை இங்கே ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு வெளியில் வரும்போது ஒருத்தர், இப்போ தான் யூடியூப் நிறையா வந்துருச்சு இல்லையா? யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் படமாக எடுத்து வச்சுருக்கோம், நம்ம அதை பார்க்குறோம். 2 நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். அந்த டைரக்டரை பார்த்தா நான் வெட்டுவேன், அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறேன். அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? ஷார்ட் ஃபில்மை விட ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு ஆட்டோவும் ஒரு பைக்கை வச்சு படத்தை முடிச்சிட்டாங்க. அந்த பைக்கு ஆட்டோவால் எங்களுக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம். கொஞ்சம் கேமரா ஆங்கிள் மட்டும் தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சூரியனை ஹீரோவை எவ்வளோ நாளாச்சு, அதனால் அவர் காமெடியாக நினச்சி யாரும் வரல, ஓகேங்களா? ஆனால் அவர் முந்தின படங்களை நினச்சி சில பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சில டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கும். சரி, சூரியோட அடுத்த நல்லா ஒரு ஆக்டிங்காக இருக்கணும் வந்து பார்க்கலான்னு பார்த்தோம். பார்த்தா சூரியன் போட்டு தள்ளிட்டாங்க. பாவம், அவர் ஏதோ இப்போ தான் காலை ஊனி வந்திருந்தார். இந்த மாதிரி படம் எடுத்து மறுபடியும் அவரையும் போட்டு தள்ளுறாங்க போட்டு. ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும்போது ஓகே, ஒரு படம் வந்து இதை கூட பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு அதை எடுத்து தொலைஞ்சிடும்? இப்போ நீங்கள் கொண்டு போய் 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தோட போய் எனக்கு பாட்டு இல்லை, ஓப்பனிங் சீன் இல்லை, மியூசிக் இல்லை, இன்ட்ரோ பிளாக் சரியாக இல்லை, எண்டு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது? நான் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது. அதை விட்டுவிட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த மூடில் படத்தை எடுத்துட்டு நாளைக்கு கெவியாக கூட இருக்கலாம், இதே படத்தை கொண்டு வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு படம் வந்து இதை கூட பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு அதை எடுத்து தொலைஞ்சிடும்? எல்லாம் வந்து ஒரு நெகட்டிவாக சில விஷயங்கள் வந்துமே தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணது எல்லாம் எனக்கு அங்கே இருக்க ஆடியன்ஸோடு சேர்ந்து படம் பார்த்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் பெருமையா? நான் வாழ்ந்த சமூகத்தில் நான் அறிந்ததை என் மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்ற திரைப்படம் தான் உலகம் முழுக்க சுற்றி வரும். நீங்கள் உலக திரைப்படம் பார்த்து தயவு செய்து மாணவர்களே, நண்பர்களே, தோழர்களே, என்னையும் சேர்த்து ராசி அழகப்பன் அவர்களே, நீ யாரையும் பார்த்து ஏமாந்து விடாதே. உலக திரைப்படம்னு ஒன்றும் கிடையாது. அவன் ஊரில் எடுக்கிறான், நான் பார்த்து வியக்கிறேன். நான் என் ஊரில் எடுக்கிறேன், நீ பார்த்து வியக்கிற. வினோத்ராஜை வியக்கலையா? வியக்கிறார்ல. ஏன்னா அவர் ஈரான் படம் மாதிரி பார்த்து எடுக்கல, அவர் ஒரு படத்தை எடுக்கிறார். அவன் ஈரான்காரன் பார்க்குறான், அமெரிக்காக்காரன் பார்க்குறான், பல்வேறு நாடுகள் பார்க்கறது. இப்படி ஒரு தேசத்தில், இப்படி ஒரு நிலப்பரப்பில், இவ்வளவு வளர்ந்துவிட்ட ஒரு விஞ்ஞானத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேருவதற்கு இவ்வளவு முரண்கள் இருக்கிறதா என்று அவன் பார்த்து ஒரு நாவலை போல புரிந்து கொள்கிறான். அதுக்குள்ளே போகிறான். இந்தியாவுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே, ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே ஒரு சாதாரண விஷயம். மெட்ராஸில் லிவிங் டுகெதரே வந்துடுச்சு. நான் இந்த உலக திரைப்படம் சொல்லவே மாட்டேன், தயவுசெய்து மன்னிச்சிங்க, கோச்சிக்காதீங்க. கமல்ஹாசன் 3.5 பக்கம் எழுதிட்டாரு, இவ என்ன அவர்கிட்ட வேலை செஞ்சார், இவ ஏன் சொல்ல மாட்டான்னு சொல்லாதீங்க. எனக்கும் தன்னம்பிக்கை இருக்குது, சுயமரியாதை இருக்குது. இது வினோத்ராஜினுடைய தமிழ் திரைப்படம், அது உலகத்துக்கு செல்கிறது, அவ்வளோதான். இது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இது கதையே கிடையாது. இவர் முன்னாடி கதையை நீங்கள் பார்க்குறவங்க இந்த படம் முடிஞ்ச ஒரு பாடு என்ன நடந்திருக்கும், எங்கே இருந்து துவங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கிறவர்கள் அவர்கள் அனுபவத்தோடு, அவர்கள் உறவுகளினுடைய அனுபவங்களோடு நீங்கள் புரிந்து கொள்கள்னு ஒரு சின்ன சூட்சமம் வச்சு தான் தொடங்குகிறேன். அப்போ திரையரங்க அனுபவம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தா இந்த குரங்கு சட்டை பண்ணுற ஹீரோக்களுக்கானது அப்படின்னு ஆயிடுச்சு.
அப்போ இதையே பார்த்து பார்த்து வந்து என்னன்னா ஒரே படத்தில் ஒரு 500 கொலை பண்ணுறத நம்ம வந்து 2.5 மணி நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. கூலிப்படைக்கு எதுவும் நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ, நம்மளை கூலிப்பட கொலைகாரனை வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறாங்களோ ரசிகர்களை அப்படிங்கிற அளவுக்கு கொலை பண்ணுறாங்க படத்தில். முதல் காட்சியிலையும் கொலை பண்ணுறான், கிளைமாக்ஸ்லையும் பண்ணுறான், இன்டர்வெல்லையும் ஒரு கொலை பண்ணுறான். நடுவில் கொஞ்ச நேரம் ஒரு மொபைலில் மெசேஜ் பார்க்குறக்குள்ள 3 கொலை போயிடுச்சு ஒரு படம் பார்க்கும்போது சமீபத்தில். அந்த ஹீரோ பேர் சொன்னால் அப்புறம் அது நான் வில்லன் ஆகிடுவேன். அதுக்கு இப்படி வந்து நம்மளை மனநோயாளிகளை மாற்றிட்டாங்க. சினிமா பார்த்து பார்த்து நம்மளை மனநோயாளிகளை மாற்றிட்டாங்க. இப்போ வந்து எப்படி வந்து அந்த அந்த கதாநாயகி வந்து எப்படி திக்புறமையோடு அப்படியே இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அப்படி தான் ஆடியன்ஸும் பார்க்குறேன் படத்தை. என்னடா அப்படி எடுத்திருக்காங்க, உண்மையாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் முடிவே இல்லாமல் இருக்குன்னு கிளைமாக்ஸ் வச்சுருக்கிறாரு. நல்ல சினிமாவுக்கும் முடிவே இல்லாமல் இருக்குது. ஏதாவது ஒரு முடிவை காணணுங்கிறதுக்கு தான் அந்த கூட்டம். நன்றி, வணக்கம்.